அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. டேய் மச்சி, இன்னைக்கு எப்படியாச்சும் ஆளை கண்டுபிடிச்சிடணும்டா. டேய் மச்சி, உனக்கே இதெல்லாம் ஓவரா தெரியல? இந்த ஊர்ல பேரு அட்ரஸ் இருந்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுல நீ ஒன்னும் தெரியலங்கிற. இதுல நம்ம எங்க இருந்து கண்டுபிடிக்க? ஏண்டா உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? அபசகுணமாவே ஏன்டா பேசுற? என் ஆளு இந்த வழியா தான்டா போனா, இந்த சைடு போனானா எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, உன் நம்பிக்கையை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இன்னைக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தான். அந்த பொண்ணுகிட்ட உன் பேரை கூட கேட்கல. வேற எப்படிடா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும்? அப்படி அந்த பொண்ணுகிட்ட வேற என்னதான் பேசிட்டு இருந்த? என்ன மச்சான் நீ வேற, அவளை ரசிக்கிறதுக்கே 2 கண்ணு பத்தல. இதுல நான் எங்க இருந்து பேச? அப்ப அவகிட்ட நீ ஒன்னும் பேசல, அவ மூஞ்ச பாத்துட்டு இருந்திருக்க அதானே? ஆமா மச்சான். அடத்து டேய், மெதுவா போடா. இந்த பேரு எதுத்தாப்புல ஒரு ஆட்டோ வருது பேரு, அந்த ஆளை கொண்டு சொர்றன்னு விட்டுறாது, அதால சொருவிக்கும். ஏன்டா உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்க, ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்க. நான் என்னடா பண்றது? அட்ரஸும் தெரியலங்கா, பேரும் தெரியலங்கா. எனக்கு என்னமோ நம்ம பேரு இப்படி தேடி பாக்குறதுலாம் டைம் வேஸ்ட் தான். அப்புறம் என்னடா பண்ண சொல்ற? எப்படியாச்சும் என் ஆளை தேடி பிடிச்சு கண்டுபிடிக்காண்டா. மச்சான் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீ மட்டும் வாங்கி தரியா? எடு செருப்ப. எதுவா இருந்தாலும் என் ஆள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். அப்போ இந்த ஜென்மத்துக்கு டீயை கண்ணில் காண முடியாது போலயே. என்னடா சொல்ற? இன்னும் இல்லடா மச்சான், போ உன் ஆளு எப்படினாலும் கிடைச்சிருவா, கவலையே படாத. மச்சான் அங்க பாருடா, 2 தெரு போகுது. இந்த தெருவுல எந்த தெருவுல என் ஆள் வீடு இருக்குன்னு வேற தெரியலையே. ஏன்டா நீ வேற கொள்ற? இந்த மாதிரி போக 10-15 சந்து வரும், அதுக்குள்ள எங்க இருக்கோ ஆளு வீடு. இல்ல மச்சான், எனக்கு ஞாபகம் இருக்கு பத்துக்க. எங்கதான் எங்கேயோ பக்கத்துலதான் வீடு இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு தான் சொன்னான். எனக்கு என்னமோ இங்கனக்குள்ளதான் ஒருவேளை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மஞ்சள் கலர் வீடா இருக்குமோ? அப்படியா? அப்ப போய் காலிங் பெல் அடி. உள்ள ஏதாச்சும் பழைய பீஸ் ஏதாவது வந்து உன செருப்பால் அடிக்கும். ஏன்டா மச்சான், என்ன ஒரு 3 தெரு தள்ளி போனேன்னா எங்க பாட்டி வீடு வந்துடும்டா. இறக்கி விட்டேன்னா எங்க பாட்டி கையால ஒரு டீயாச்சும் குடிச்சிட்டு வருவேன். அடச்சி, பியூட்டியை பார்க்க போகும்போதுதான் பாட்டி கீட்டி நிட்டு போடா. டேய், எங்க பாட்டி வரலாறு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. எங்க பாட்டி அந்த காலத்து சிம்ரனு. யாரு உங்க பாட்டி? சிம்ரனா? அட போடா மச்சான், வாடா அப்படியே சிம்ரன் கையால ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். ஒன்னும் வேண்டாம், முதல்ல என் ஆளை தேடுற வழியை பார்ப்போம். இந்த பக்கத்து சந்தில போய் பார்க்கலாம். இவன் வேற யாருன்னே தெரியாது, தேடுவோன்னா என்னத்தை போய் தேடுறது? சரியான பைத்தியமா இருப்பான் போலயே. டேய் என்னடா சொன்ன? இல்ல மச்சான், நீ பைத்தியம்னு சொன்ன. ஆனா இப்பதான் தெரியுது நீ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். டேய் வாய மூட்டு வாடா. வேற என்ன பண்றது? வாய மூட்டு தான் வரணும். அதான் ஒன்னும் வாங்கி தர மாட்டேங்கிறிய. ஏதாவது வாங்கி தந்தா தின்னுகிட்டே வருவேன். கடவுளே, போய் இவனை கூப்பிட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும். என்ன விட்டாலும் உனக்கு வேற ஆள் இல்ல மச்சான், அதை ஞாபகம் வச்சுக்க. மகா கிட்ட பேசி 1 வீக் மேல ஆயிடுச்சு, இன்னும் கால் பண்ணவே இல்லை. நம்ம கால் பண்ணுவோன்ட்டு அவள் வெயிட் பண்ணிட்டே இருப்பா. காலேஜ் எதுவும் சேர்ந்துட்டாலா என்ன எதுன்னு தெரியல. இந்த வீட்டில் வச்சு அவகிட்ட ஃபோன் கூட பேச முடியாது. எப்போ பார்த்தாலும் அத்தக்காரி நம்மளையே நோட்டை விட்டுட்டு சுற்றி வந்துட்டே இருக்கா. சரி, எங்கேயாச்சும் தனியாக தான் போய் பேசணும். கருவ பையன் வந்துட்டான். கொஞ்ச நேரம் நிம்மதியாக தனியாக உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டான். சரி, இந்த சூனியக்காரி வேற இங்கதான் இருக்காளா? காலையில இவன் முகரக்கட்டையை வேற பார்த்து தொலைஞ்சிட்டனா என்ன வம்பிழுத்து தொலைய போறான்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு சத்தம் இல்லாம போயிருவோம். இல்லைன்னா அவ்வளவுதான், வம்பிழுத்து கொண்டு விடுவோம் நம்மள. கண்டும் காணாத மாதிரி போனாதான் நம்ம தப்பிச்சோம். மூஞ்ச பாரு, மூஞ்ச நல்லா கண்ணை உருட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. என்னடா எப்படா சண்டை இழுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, எருமை கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? வேணும் தானே இப்ப கால்ல மிதிச்ச. டேய் கிருஷ்ணா, செவனேன்னு தானே போனோம்னு நினைச்சோம். தேவையா? இப்ப ஆடுகாலி ஆடுவா பாரு ஆட்டம். ரியா தெரியாம. நல்லா மிதிப்பா, தெரியாம மிதிப்பா. நான் உட்கார்ந்திருக்கிறது பார்த்து தானே வேணும்னு இந்த வழியிலோடி வந்தேன். நல்ல நறுக்குன்னு மிதிச்சு விட்டு தெரியாம மிதிச்சா. தெரியாம எப்படி வலிக்குது தெரியுமா? கருவப்பைய கண்ணை என்ன எதிர வச்சுட்டு வந்த? கண்ணு தெரியுதா தெரியலையா? என்ன ரியா, அந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி கத்துற? யாராச்சும் வேணும்னு மிதிப்பாங்களா? அப்படியே நடிக்காதடா. எனக்கு தெரியாது உன்னை பத்தி. நீ வேணும் தான் என்ன மிதிச்ச. ஏய் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? தெரியாம தானே மிதிச்சேன். தெரியாம மிதிச்சதுக்கு வேணா சாரி கேட்டுக்கிறேன். ஆமா, நீ இப்படி மிதிச்சிட்டு சாரி கேப்பா. நான் சாரியை வாங்கிட்டு மிதியும் வாங்கிட்டு இருக்கேன். நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. தெரியாம தானே மிதிச்சேன்னு சொல்றேன். தெரிஞ்சு யாராச்சும் வேணும்னு மிதிப்பாங்களா? இந்த பாரு, இந்த குரல வசதி பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதே. நீ தெரிஞ்சு தானே மிதிச்ச. கருவப்பைய மூஞ்ச பாரு, மூஞ்ச. தெரியாம மிதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. லூஸ் மாதிரி லூசாடி நீ. ஆமா, உன் முகரே போய் கல்யாணம் பண்ணிருக்கல. நான் லூசுனா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சை, ஒன்ட்டெல்லாம் நின்னு பேசுறதே வேஸ்ட்.
உன்கிட்ட பேசுறது வேஸ்ட். ஐயோ அம்மா கால் என்ன வலி வலிக்கு, காலை வச்சு நல்லா நறுக்க மீச்சு விட்டான். அம்மா தாயே, தெரியாம மிதிச்சிட்டேன் சரியா? அதுக்கு இப்படி அப்படி கத்தாது, கத்தி ஊரை கூட்டாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டு நல்ல வாய்க்கிலேயே பேசு. சை. இல்ல இந்த ரூம் உள்ள நீ இருக்கான்னு தெரிஞ்சோ நான் அந்த வழியோடி வந்தே பத்தியா? ஏன் தப்புதான். உன் நிழல் பக்கத்துல கூட போக கூடாது, அதுக்கு கூட மிதிச்சுட்டான்னு சொல்லிட்டு சண்டை போடுவா. உன்கிட்ட இருந்து எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோன்னு இருக்கு. இன்னும் 3 மாசத்துல உன்கிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்குறேன். அடச்சி, இப்பவே வேணாலும் டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு தரேன். அந்தால போ. எனக்கு என்ன உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு என்ன விருப்பமா? எனக்கும் எப்பதான் நிம்மதி கிடைக்கும் நானும் சுத்திட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இவ உடனே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தந்துருவாவே. ஆனா கடைசில பழி தூக்கி ஏன் மேல போடுவே, அப்படிதானே? நான் டைவர்ஸ் கேட்டா இவ தான் என்ன நிம்மதியா இருக்க விடல, அதனால தான் நான் கையெழுத்து போட்டேன் அப்படிம்பே. அடச்சி, இந்த மாதிரி கேவலமாலாம் நடந்துக்கிட மாட்டேன் சரியா? எனக்கு தெரியாது உன்னை பத்தி. உன் அம்மா தூக்குல தொங்கிறேன்னு சொன்ன உடனே நீ எங்களுக்கு தாலியை கட்டவே தானே நீ? இந்த பாரு ரியா, பழைய கதையெல்லாம் சொல்லி சும்மா இது பண்ணிட்டு இருக்காத பத்துக்க. சும்மா என்ன வெறுப்பேத்தாத. ஏன் உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருது போலயே? கோவம், இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல. நான் என்ன நடந்தது தானே சொன்னேன். இவட்ட பேசுறதே முதல்ல வேஸ்ட் தான். கொஞ்சம் கூட ஒரு புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லை. இவெல்லாம் என்னதான் படிச்சாலும் எனக்கு தெரியல. சை. டேய் கிருஷ்ணா, அங்க என்னடா சத்தம்? போ போ, உன் ஆத்தக்காரி கேக்குறா, அங்க போய் அவளுக்கு போய் பத்தவி போ. டேய் கிருஷ்ணா. மா ஒண்ணும் இல்லம்மா. ஏய்யா கிருஷ்ணா, ஏதாச்சும் பிரச்சனையா? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போமா. என்னடி என் புள்ளைய அந்த திட்டிட்டு இருக்க? எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆமா அப்படிதான் திட்டுவேன். இப்ப என்ன திமிர பத்தியா? திமிர, இந்த திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏய்யா கிருஷ்ணா, நான் தான் ஏன் தப்பு பண்ணிட்டேன்? இந்த மாதிரி ஒரு அடங்கா பிடாரிய போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பத்தியா? சை, என்ன சொல்லணும்? நானே உன் வாழ்க்கையில இப்படி மண்ணள்ளி போட்டேனேயா. மா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் பேசாத, உன் வேலையை பார்த்துட்டு போமா. சும்மா எரியற நெருப்புல என்ன கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு இருக்காத. ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படித்தானே தெரியும். என்ன ஏதோன்னு பயந்து போய் வந்தேல்ல, என்ன சொல்லணும்? இவ நம்ம குடும்பத்துக்கு சரி வர மாட்டாயா? இவ சரியே வரமாட்டா. நானும் அண்ணன் பிள்ளைன்னு கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு நானும் போயிட்டு தான் இருக்கேன். இவ சரியே வரமாட்டா. அதான் சரி வரமாட்டேன்னு தெரியுதுல்ல, அப்புறமா என்ன? வேலையை பார்த்துட்டு போங்க. சும்மா ஏன் விஷயத்துல வந்து தலையிட்டுக்கிட்டு. ஐயா, ஓ முன்னாடியே எப்படி பேசுறான்னு பாத்துக்க. நீ இல்லாத நேரம் இதை விட அதிகமா பேசுவா பாத்துக்க. அப்படியே ஒரு வாய். சரி. ஆமா, இவன்ட்ட சொன்னா மட்டும் இவன் அப்படியே தாரா கிழிச்சிருவான். அங்க பாருயா. ஏய்யா அங்க பாரு, வாய்க்குள்ளே வச்சு முணங்குறா பாரு. இம்மா வேலையை பார்த்துட்டு போமா. உனக்கு தான் தெரியும்ல, வேற என்ன சும்மா பார்த்து இது பண்ணிட்டு அடக்கா. ஏன் உயிரை போட்டு வாங்காதீங்க. ஆமாயா, உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தனா ஏன் உயிரை போட்டு வாங்காதீங்கன்னு அப்படி என்ன ஏதோ திட்டுவா. எனக்கு தேவைதான். என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும். இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்தேன் பத்தியா? இப்படிதான் பண்ணுவான். என்னதான் திட்டினாலும் அடிச்சாலும் கொள்ளாலும் பொண்டாட்டி பக்கம் சேர்ந்துக்கிறானுங்க பாரு. ஐயோ ஐயோ, இவளெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு சேர்க்கனே தெரியல. ஒன்னும் தெரியாம கொள்ளாம சும்மா எதையாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு. என்ன இங்கே பாத்துட்டு இருக்கா? இந்த பாரு ரியா, நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா பேசு. இங்க எங்க அம்மாக்கு, என் தங்கச்சிக்கு, எங்க வீட்டுல வேற பக்கத்து வீட்டுல எல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாவே? யாருன்னா என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? என்ன சண்டையா இருந்தாலும் அது நம்மளுக்குள்ளே முடியணும். இப்படி வெளியே அவ்வளோ இருக்க கேட்கற மாதிரி எல்லாம் கத்தக்கூடாது. எதுக்கு எல்லாருக்கும் கேட்கட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும்ட்டு. ஏன் கல்யாணத்தப்ப நம்ம ரெண்டு பேரும் விருப்பத்தை கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சாவே? பிடிக்காத கல்யாணத்தை தான் அவ்வளோ சேர்ந்து பண்ணி வச்சாவே. இப்ப தெரியட்டும். சரி, இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காது. பிடிக்கலன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். அதுக்கு விட்டு இப்படி சண்டை போட்டு இப்படி ஊரையா கூட்டணும். இந்த பார் கருவாப்பையிலே நான் என் பாட்டுக்கு செவனேன்னு தானே உட்காந்துட்டு இருந்தேன். நீ தானே வந்து தேவையில்லாம என்ன காலில் மிதிச்சு வம்பிழுத்தா. எம்மா தாயே, நான் தான் சொல்றேனே, நான் தெரியாம மிதிச்சிட்டேன்ட்டு. நீ இவ்வளோ வாய் கிளியே பேசுறியே, உன்கிட்ட போய் எவனாச்சும் வந்து வம்பிழுப்பானா? உன் காலில் மிதிச்சுட்டு நான் உயிரோட போக முடியுமா? தெரியாதனமா மிதிச்சிட்டேன் தாயே, மன்னிச்சிரு. மன்னிப்பு மிதிக்கிறதெல்லாம் நல்லா மிதிச்சு விட்டு இப்ப மன்னிப்பு கேட்டா எல்லாத்தையும் மறந்துடணும் போல. எனக்கு தானே வலிக்குது. அடே அப்பா, தெரியாதனமா லைட்டா மிதிச்சு விட்டேன், அது என்ன வலிக்குது போல. என்ன எம்மா, என்ன பொய், உடம்பு ஃபுல்லா விஷம். நீ தாண்டா உடம்பு ஃபுல்லா விஷம். அதான் என் மேல இருக்க கோவத்துல இப்படி பண்ற. மூஞ்சையும் ஆளையும் மண்டையும் பாரு, அப்படியே சூனியக்காரி மாதிரியே இருக்கா. சூனியக்காரி கருவாப்பையில இருக்குடா உனக்கு. என் காலில் மிதிச்சல, அதுக்கு நான் பழிக்கு பழி உனக்கு வாங்க விட மாட்டேன். ஹிட்லர் பேத்தியே காதல் ஒண்ணு யூதரில் கொள்ளாதே. தத்துவங்கள் கொள்ளாதே. காஷ்மீர் தான் நீ பாகிஸ்தான் தீராது விஷும்டா. என்னடி போட்டி போட்டா போட்டி போட்டா போட்டி போட்டா போய் தொலை, என் மூஞ்ச முடிக்காத. உன் மூஞ்ச பார்க்க எரிச்சலா வருது. அடச்சை, இவன் முகரைய பார்த்துட்டாலும் சி. இந்த சைடு போனா அதுக்கும் ஏதாச்சும் சொல்லுவா. பேசாம இப்படியா திரும்பி போயிருவோம். நல்ல வேலை மகாணி தப்பிச்சிட்டா. இல்லைன்னா அந்த அத்தகாரி கூட எல்லாம் சேர்ந்து வாய்ப்பே இல்லை.
நல்ல வேலை போய் தொலைஞ்சிட்டான்.